அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பிரியாணிக்கு எப்போவுமே பெஸ்ட்டுனா அது கத்திரிக்காய் பச்சடி தான். என்னோடய ஸ்டைலில் கத்திரிக்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்க எள்ளு, வேர்க்கடலை இது ரெண்டையும் மிக்சியில் போட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சேர்க்குறேன். கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு அரை ஸ்பூன் ஜீரகமும் லேசாக பொரிஞ்ச உடனே ஒரு அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை. இது எல்லாமே பொரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் நீல வாக்கில் இருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்க்குற தாளிக்கிற பொருட்கள்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கியிருக்கணும். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி அரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக மேலே எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த டைமில் 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் 2 சேர்த்துக்கோங்க. அந்த தக்காளி வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தான் அடுத்து தனியாகவும் மஞ்சளும் சேர்க்கணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நான் கத்திரிக்காய், வயலட் கலர் கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன். அதை நீல வாக்கில் மேலே மட்டும் நாளாக கட் பண்ணியிருக்கேன். அதை அப்படி இதில் சேர்த்துடலாம். அதை சேர்த்துட்டு அந்த தக்காளி அரைச்ச மிக்சியில் கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். பாருங்கள், ஒரு 6-7 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறேன். கத்திரிக்காய் கிட்டத்தட்ட பாதி வெந்துருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஆனால் கத்திரிக்காயும் வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கத்திரிக்காய் 3/4 வேக்காடு வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வெந்தால் போதும். இந்த டைமில் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நல்லா திக்காக கரைச்சி அதில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக சேர்க்காதீங்க, ஏன்னா தண்ணி மறுபடியும் ரொம்ப அதிகமாகிடும். ஏன்னா நம்ம அடுத்து மசாலா வேறு சேர்க்க போகிறோம் இல்லையா, அதனால் புளி தண்ணியை நல்லா திக்காக சேர்த்துருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல எள்ளு, வேர்க்கடலை, அந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்துறேன். அதையும் கொஞ்சமான தண்ணியில் தான் கழுவி சேர்த்துருங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ அது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த எள்ளும் வேர்க்கடலையும் அதில் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நம்ம ஊற்றுன எண்ணெய் அப்படியே மேலே பிரிஞ்சு எண்ணெயாக மிதக்க ஆரம்பிக்க பாருங்களேன். இப்போ நான் மறுபடியும் மூடி வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், அவ்வளோதான், ஒரு சூப்பரான கத்திரிக்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.